شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد إن الله تعالى يقول في قرآنه الكريم وفرقانه المجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها فإن كل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். ஸலவாத்தும் சலாமும் எங்களுடைய தலைவர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், தாபியீன்கள் எம்மனைவர் மீதும் உண்டாக வேண்டும் என்று பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். எல்லாம் வல்ல அல்லாஹ்வின் பேரருளின் காரணமாக அவரது மாளிகையில் அவரது மார்க்கத்தின் செய்திகளை தெரிந்து வாழ்க்கையில் கடைப்பிடித்தொழுக வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தில் இங்கு குழுமியிருக்கின்ற இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, உங்கள் அனைவர் மீதும் இஸ்லாத்தின் காணிக்கையான சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. இன்றைய இந்த சிறப்பான நிகழ்விலே ரமலானின் அலங்காரம் அமல்களே என்ற தலைப்பிலே ஒரு சில செய்திகளை எனக்கும் உங்களுக்குமாக நினைவுபடுத்துவதற்கு நான் விரும்புகிறேன். அல்லாஹு தஆலா அவனது அருள்மறை அல் குர்ஆனிலே கூறும்போது வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன், நீ நினைவூட்டு, நிச்சயமாக நினைவூட்டல் என்பது மூமின்களுக்கு பயனளிக்கும் என்று கூறுகிறான். அந்த வகையிலே இந்த நினைவூட்டல் பேசுகின்ற எனக்கும் கேட்கின்ற உங்களுக்கும் பயனளிக்க வேண்டும் என்று முதற்கண் எல்லாம் வல்ல அல்லாஹு தாலாவிடம் பிரார்த்தனை புரிந்து கொள்கின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, புனிதமிகு ரமலான் மாதத்தை இன்னும் சில வாரங்களில்
நாம் எதிர்நோக்க இருக்கிறோம். இந்த ரமலான் மாதத்துக்கான முன்னாயத்தங்களை நாம் செய்து கொள்வதற்கும் நாங்கள் எதிர்நோக்க இருக்கின்ற ரமலான் மாதத்தை நல்ல முறையிலே திட்டமிட்டு பயன்படுத்துவதற்கும் கடந்த கால ரமலான்களைப் போல் அல்லாது இந்த ரமலானை ஒரு மாற்றத்துக்குரிய ரமலானாக எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் சந்திப்பதற்குமான ஒரு ஆர்வமூட்டலாக, ஒரு நினைவூட்டலாகவே இந்த தலைப்பு உங்களுக்கு பேசப்படுகிறது. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரமலான் மாதம் வருகின்ற போது நம்முடைய உள்ளங்கள் எல்லாம் அதனை வரவேற்க தயாராகுகிறது. ரமலான் மாதம் வருகிறது என்பதற்காக எமது பள்ளிவாசல்களை நாம் அலங்கரிக்க தொடங்குகிறோம். எமது வீதிகளை அலங்கரிக்க தொடங்குகிறோம். எமது வீடுகளை அலங்கரிக்க தொடங்குகிறோம். இதுவெல்லாம் ரமலான் மாதம் நம்முடைய உள்ளங்களிலே எத்தகைய ஒரு பெருமானத்தை பெற்றிருக்கிறது என்பதை காட்டுகின்ற அம்சமாகும். உண்மையில் இந்த ரமலானுக்கு நாங்கள் கொடுக்கின்ற கௌரவம், அந்த ரமலானுக்கு நாம் கொடுக்கின்ற அலங்காரம், அதற்கு நாம் கொடுக்கின்ற வரவேற்பு இத்தகைய வெளிப்படையான செயல்களால் அல்ல, மாறாக நல்ல கருமங்கள் ஊடாக வளமையாக நாங்கள் செய்கின்ற காரியங்களை விட அதிகமான நன்மைகளை செய்வதன் ஊடாக இந்த ரமலானை அடைந்து கொள்வதுதான், அதற்கு ஏற்ற முறையில் நாம் நம்மை இப்பொழுதிருந்தே தயார்படுத்திக் கொள்வதுதான் உண்மையான ரமலானை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் சந்திப்பதற்கான ஒரு சிறப்பாக அமையப் போகிறது. எனவே அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலான் மாதம் வரப்போகிறது என்று உளப்பூரிப்பிலே சந்தோஷத்திலே இருக்கின்ற நாங்கள் பௌதீக ரீதியான ஏற்பாடுகளையும் வரவேற்புகளையும் அலங்காரங்களையும் செய்வதற்கு தயாராகி கொண்டிருக்கின்ற நாங்கள் உண்மையில் இந்த ரமலானை நல்ல அமல்களால், வணக்க வழிபாடுகளால் அலங்காரம் செய்து இந்த ரமலான் எமக்கு எதற்காக விதியாக்கப்பட்டதோ, கடமையாக்கப்பட்டதோ, அந்த பலாபலன்களை, அந்த நன்மைகளை அடைந்து கொள்கின்ற ரமலானாக நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ரமலானை மாற்றிக்கொள்வதற்கு முயற்சி செய்வோமாக. கடந்த காலங்களிலே இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு நோட்பதில் என்னிடத்தில் பல பலவீனங்கள், குறைபாடுகள் இருந்திருக்கக்கூடும். ரமலான் காலத்திலும் இன்னபிற காலங்களிலும் ஐங்கால தொழுகைகளை நிறைவேற்றுகின்ற விஷயத்தில் என்னிடத்தில் பல குறைபாடுகள் இருந்திருக்கக்கூடும். ஐங்கால தொழுகைகளை ஜமாத்தாக தொழுகின்ற விஷயத்திலே என்னிடத்தில் சில குறைபாடுகள் இருந்திருக்கக்கூடும். ஏன்? ரமலான் மாதம் குர்ஆனின் மாதம். இந்த குர்ஆனை ஓதுகின்ற விஷயத்திலே, குர்ஆனோடு நெருக்கமான தொடர்பை ஏற்படுத்துகின்ற விஷயத்திலே நம்முடைய வாழ்வில் கடந்த காலங்களிலே பல குறைபாடுகளும் பலவீனங்களும் இருந்திருக்கக்கூடும். ரமலான் ஏழை எளியவர்களுக்கு, கஷ்டப்பட்ட மக்களுக்கு, தேவையுடையவர்களுக்கு ஈந்துதவுகின்ற பண்பாட்டை, உணர்வை அதிகரிக்கின்ற மாதம். அந்த விஷயத்திலே ஏழை எளியவர்களுக்கும் நல்ல விடயங்களுக்கும் செலவு செய்கின்ற விஷயத்திலே நாங்கள் கொஞ்சம் கருமித்தனம் காட்டியவர்களாக, கஞ்சத்தனம் காட்டியவர்களாக கடந்த ரமலான் காலங்களில் இருந்திருக்கக்கூடும். இதே போன்று இன்னொரு நல்லறங்களை, வணக்கங்களை செய்கின்ற விஷயத்தில் எங்களிடம் காணப்பட்ட பலவீனங்களை எல்லாம் ஒப்பு நோக்கி, அந்த பலவீனங்கள் மீண்டும் இந்த ரமலானிலே வராத அளவு எங்களை நாங்கள் மனத்தளவிலே தயார்படுத்தி கொண்டு இந்த ரமலானை வரவேற்கின்ற போதுதான் உண்மையாக இந்த ரமலான் அலங்கரிக்கப்படுகிறது, சங்கைப்படுத்தப்படுகிறது, அமல்களால் வரவேற்கப்படுகிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களில் பலர்
இன்று ரமலான் மாதத்தை வரவேற்பதற்கு தயாராகுகிறார்கள். பல இளைஞர்கள் இந்த ரமலான் மாதத்திலே எத்தகைய விளையாட்டுக்களை அறிமுகம் செய்யலாம் என்று யோசிக்கிறார்கள். எத்தனை மெச்சுக்களை போடலாம் என்று யோசிக்கிறார்கள். எந்த வீதியை வழிமறைத்து இரவு நேரங்களிலே கிரிக்கெட் விளையாடலாம் என்று யோசிக்கிறார்கள். இரவு நேரங்களிலே எந்த வீதிகளில் கூடலாம் நிற்கலாம் என்று யோசிக்கிறார்கள். உண்மையில் இது ரமலான் மூலமாக நாங்கள் பெறுகின்ற பயிற்சிகளோ பாடங்களோ கிடையாது. எதுவெல்லாம் இஸ்லாமிய பண்பாட்டுக்கும் இஸ்லாமிய ஒழுக்கத்துக்கும் இழுக்காக அமைகிறதோ அவற்றையெல்லாம் களைந்து இஸ்லாம் தருகின்ற உயர்ந்த பண்பாடுகளை உயர்ந்த ஒழுக்கங்களை பிரதிபலிக்கின்ற ஒரு ரமலானாக இந்த ரமலானை எங்களுடைய இளைஞர் சமுதாயம் அலங்கரிப்பதற்கு தயாராக வேண்டும். இன்று இந்த நாடு பல்லின சமூகங்கள் வாழுகின்ற நாடு என்ற வகையில் நாங்களும் பல்லின சமூகங்களுக்கு மத்தியிலே வாழுகின்றவர்கள் என்ற வகையில் ரமலான் மாதம் வந்துவிட்டால் மாற்று மதத்தவர்கள் அஞ்சுகின்ற அளவுக்கு நம்முடைய செயற்பாடுகளை நாம் மாற்றி அமைத்து விடக்கூடாது. ரமலான் மாதம் வருகிறது. இனி எல்லா பள்ளிவாசலிலும் மிகவும் ஒலித்த சத்தத்தை போடுவார்கள். யாரும் இனி நிம்மதியாக இருக்க முடியாது என்று அவர்கள் நினைக்கின்ற அளவுக்கு ரமலான் மாதம் வரப்போகிறது. இந்த முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கின்ற இளைஞர்கள் சந்தி பொந்துகளில் எல்லாம் ஒன்று கூடியிருந்து போகின்ற வருகின்றவர்களுக்கு தொந்தரவு கொடுப்பார்கள், விளையாடுவார்கள், பல்வேறு வகையான மெச்சுகளை நடத்துவார்கள். இனி நாம் நிம்மதியாக நடமாட முடியாது, நிம்மதியாக உறங்க முடியாது என்று மற்ற சமூகத்தவர்கள் சிந்திக்கின்ற அளவுக்கு அல்லாமல் இந்த ரமலானை வணக்க வழிபாடுகளால் அல்லாவும் அல்லாஹ்வுடைய தூதரும் எத்தகைய பண்பாடுகளும் பழக்க வழக்கங்களும் மாற்றங்களும் எங்களுடைய வாழ்விலே வர வேண்டும் என்று இந்த ரமலான் மூலம் எதிர்பார்க்கின்றார்களோ அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகின்ற ரமலானாக, ஒரு புதிய ரமலானாக, வாழ்வின் முக்கியமான ஒரு மாற்றத்தின் தருணமாக இந்த ரமலானை சந்திப்பதற்கு மனத்தளவிலே நாங்கள் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், யா அய்யுஹல்லதீன ஆமனு குத்திப அலைக்குமுஸ் ஸியாம் கமா குத்திப அலல்லதீன மின் கப்லிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன். ஈமான் கொண்டவர்களே, விசுவாசிகளே, உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது. இந்த நோன்பு உங்களுக்கு மட்டும் கடமையாக்கப்பட்ட கடமை கிடையாது. இதற்கு முன் சென்ற சமுதாயங்களிலும் அது விதியாக்கப்பட்டிருந்தது, கடமையாக்கப்பட்டிருந்தது. அவர்களுக்கும் உங்களுக்கும் இது எதற்காக விதியாக்கப்பட்டது என்றால், நீங்கள் இந்த நோன்பு என்ற இந்த கடமையை அனுஷ்டிப்பதன் ஊடாக, இதனை நிறைவேற்றுவதன் ஊடாக தக்வாவுடைய மனிதர்களாக, இறைச்சமுடைய மனிதர்களாக மாறலாம் என்பதற்காகத்தான் இந்த நோன்பு என்று அல்லாஹு தஆலா சொல்லுகின்றான். எனவே சகோதரர்களே, ரமலானை தரிசிக்கின்ற நாங்கள், தரிசிப்பதற்கு தயாராகுகின்ற நாங்கள், அந்த ரமலானில் மூலமாக பெறுகின்ற அடிப்படையான உன்னதமான உயர்தரமான பயிற்சி அது எங்களுடைய வாழ்வில் தக்வா என்ற இறையச்சத்தை தந்துவிட்டு செல்ல வேண்டும். இஸ்லாமிய அறிஞர் தல்க் பின் ஹபீப் சொல்வார்கள், தக்வா என்பது, இறையச்சம் என்பது என்ன? அல் இம்திதாலு பி அவாமிரில்லாஹ் வஜ்தினாபு நவாஹிஹி. இறைவன் விட்ட கட்டளைகளை எல்லாம் எடுத்து நடக்கின்ற பக்குவம். இறைவன் எதையெல்லாம் வேண்டாம் என்றானோ, கூடாது என்றானோ, செய்யாதீர்கள் என்றானோ அதிலிருந்து நாம் விலகிக் கொள்கின்ற பக்குவம் தான் தக்குவா. இதை விடுத்து வேறு தக்குவா கிடையாது என்ற விளக்கத்தை அவர்கள் சொல்கிறார்கள். எனவே ரமலான் நம்முடைய வாழ்விலே ஏற்படுத்த போகின்ற அந்த பயிற்சி, அந்த மாற்றம் நமக்கு தக்குவாவை தர வேண்டும். தக்குவா என்பது அதிக நன்மைகளை செய்வது, அல்லாஹ்வுடைய கட்டளைகளை நிறைவேற்றுவது, தூதருடைய வழிமுறைகளை முறையாக சரியாக பின்பற்றுவது, இதுதான் தக்வா எனும் இறையச்சமாகும். எதுவெல்லாம் பாவகாரியங்களோ, எதுவெல்லாம் தீமையான விஷயங்களோ, எதையெல்லாம் அல்லாஹ் தஆலா வேண்டாம் என்றாரோ, எதையெல்லாம் தூதர் கூடாது என்றார்களோ, எதுவெல்லாம் பிற மனிதர்களுக்கு சச்சரவுகளையும் தொந்தரவுகளையும் தொல்லைகளை கொடுக்கக்கூடியதாக இருக்குமோ அதையெல்லாம் விட்டொழிந்து அல்லாஹ் ரசூலுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற அந்த உண்மையான பக்குவம் தான் இந்த ரமலான் நம் ஒவ்வொருவருக்கும் தர இருக்கின்ற பயிற்சியாகும். இதன் மூலமாகத்தான்
நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த ரமலானை அலங்கரிப்பதற்கு தயாராக வேண்டும் என்ற அந்த விடயத்தை இந்த சந்தர்ப்பத்திலே நான் எல்லோருக்குமாக நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்வார்கள், ரமலான் என்பது மனிதர்கள் பயிற்சி பெறுகின்ற ஒரு பயிற்சி மைதானமாகும். இந்த பயிற்சி மைதானத்தில் யார் இறைவனுடைய வழிபாடுகள் ஊடாக போட்டியிட்டுக் கொள்கிறார்களோ அவர்கள் வெற்றி பெறுவார்கள். எனவே ரமலான் என்று சொல்லுகின்ற இந்த பயிற்சி களத்தை, இந்த மைதானத்தை பயன்படுத்தி நன்மை செய்கின்ற விஷயத்தில், அல்லாஹ்வுக்கு கட்டுப்பட்டு நடக்கின்ற விஷயத்தில் யாரெல்லாம் போட்டி போட்டு முந்திக் கொண்டார்களோ அவர்கள் வெற்றி பெற்றார்கள். இந்த ரமலான் என்று சொல்லுகின்ற இந்த பயிற்சி களத்தை சரியாக பயன்படுத்தாமல் அதிலே நல்லறங்களை செய்வதுகின்ற விஷயத்தில் இருந்து யாரெல்லாம் பின்வாங்கினார்களோ அவர்கள் தோல்வி அடைந்தார்கள் என்று இமாம் ஹசன் அல் பஸ்ரி ரஹ்மஹுல்லா அவர்கள் சொல்லுவார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ரமலானில் அதற்காக நாம் வழங்குகின்ற வரவேற்பு, அதற்கு நாம் எல்லாம் கொடுக்க இருக்கின்ற அலங்காரம், அதற்கு நாங்கள் எல்லாம் கொடுக்க இருக்கின்ற கௌரவம், நல்ல அமல்களில் நாங்கள் மற்றவர்களை போட்டியிடுகின்ற காலமாக, நல்ல அமல்கள் விஷயத்தில் மற்றவர்களை முந்துகின்ற காலமாக இந்த ரமலானை மாற்றிக்கொள்வதற்கான இருக்கிறது. மாறாக இந்த ரமலான் வருகிறது என்பதற்காக விளக்குகளால் பள்ளிவாசல்களை அலங்கரிப்பதாலோ, வீதிகளை அலங்கரிப்பதாலோ, வீடுகளை அலங்கரிப்பதனாலோ, அல்லது புதிய புதிய விளையாட்டுக்களை அறிமுகம் செய்வதனாலோ இந்த ரமலானுடைய பலாபலன்களை அடைந்து கொண்ட சமுதாயமாக, அல்லது இந்த ரமலானுடைய உண்மையான தத்துவத்தை அடைந்து கொண்ட சமுதாயமாக நாங்கள் இருக்க மாட்டோம் என்பதை நாம் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரமலானுடைய காலம் என்பது ஏனைய காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது ஏனைய காலங்களில் இருந்து ஒரு வித்தியாசமான காலம். அல்லாஹ் தஆலாவுடன் அதிகமாக நாங்கள் நெருங்குகின்ற ஒரு காலமாக இந்த ரமலானுடைய காலம் இருக்கிறது. அதை நாங்கள் எங்களுடைய அன்றாட வாழ்விலை பார்க்கிறோம். சாதாரணமாக வணக்க வழிபாடுகளில் ஈடுபாடு இல்லாதவர்கள் எல்லாம் கூட இந்த ரமலானுடைய காலத்தில் அந்த வணக்க வழிபாடுகளுக்குரிய மனிதர்களாக மாறி போயிருக்கிறார். சாதாரணமாக அன்றாட வாழ்க்கையில் 5 நேரம் தொழுகின்ற பலர் சுபகு தொழுகையை நிறைவேற்றாதவர்களாகவே வாழ்வார்கள். ஆனால் நோன்பு வந்தால் எல்லாரும் சுபகு தொழுவாங்க. அது அவனுடைய உள்ளத்தில் ஏற்படுத்துகிற மாற்றம். ஜமாத்து தொழுகையை பற்றி பெரிய கரிசனை இல்லாதவர்கள், அக்கறை இல்லாதவர்கள் ரமலானுடைய காலத்தில் 5 நேர ஜமாத்து தொழுகையையும் சிறப்பாக பேணி தொழுகின்ற ஒரு நிலையை பார்க்கிறோம். ஏனைய காலங்களில் குர்ஆனோடு நெருக்கமான உறவு இல்லாதவர்கள் ரமலானுடைய காலத்தில் குர்ஆனோடு நெருக்கமான உறவை பேணுகின்ற நிலையை பார்க்கிறோம். ஏனைய காலங்களில் சுன்னத்தான வணக்கங்களில் பெரிய ஈடுபாடு காட்டாதவர்கள் இந்த ரமலானுடைய காலத்தில் சுன்னத்தான வணக்கங்கள் விஷயத்தில் அதிக அக்கறை காட்டுவதை பார்க்கிறோம். ஏனைய காலங்களில் பிறருக்கு உதவி செய்கின்ற விஷயத்தில் பின்னிக்கின்றவர்கள் ரமலானுடைய காலம் வருகின்ற போது கணக்கு பார்க்காமல் அள்ளி அள்ளி கொடுக்கின்ற நிலையை பார்க்கிறோம். இதுவெல்லாம் நமக்கு எதனை காட்டுகிறது என்றால், ரமலான் அல்லாஹ் தஆலாவோடு நம்மளை அதிகமாக நெருக்கி வைக்கின்ற காலமாகும். ஏனைய காலங்களோடு ஒப்பிட்டு பார்க்கிற போது அதிகம் இறை நெருக்கத்தை நமக்கு தருகின்ற காலம் என்ற வகையிலே இந்த நல்லறங்கள் ஊடாக, இந்த நல்ல செயல்கள் ஊடாக ரமலானுடைய காலத்தை அலங்கரிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, கடந்த ரமலானை நீங்கள் ஒவ்வொருவரும் மனக்கண் முன் கொண்டு வந்து பார்க்கிற போது சில விடயங்களை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். அந்த ரமலானில் நம்மோடு இருந்த பல உறவுகள் இன்று நம்மோடு இல்லை. நம்மோடு இரா வணக்கத்தில் ஈடுபட்டவர்கள், நம்மோடு நோன்பு பிடித்தவர்கள், நம்மோடு பல நல்லறங்களை செய்த உறவுகளை இன்றைய தருணத்தில் நாம் இழந்திருக்கிறோம். அது நம்முடைய பெற்றோர்களாக இருக்கலாம்,
நம்முடைய பிள்ளைகளாக இருக்கலாம், நம்முடைய நண்பர்களாக இருக்கலாம். அவர்களுக்கெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த பாக்கியத்தை இந்த வருடம் கொடுக்கவில்லை. அவர்கள் போய் சேர்ந்து விட்டார்கள். அல்லாஹு தஆலாவுடைய கபர்களை சொர்க்கத்தின் பூஞ்சோலைகளாக மாற்றட்டும். கபருடைய வேதனைகள் இருந்தவர்களை பாதுகாக்கட்டும். ஆனால் நம்ம எல்லாருக்கும் அந்த வாய்ப்பை தந்திருக்கிறார். இன்ஷா அல்லாஹ் அந்த காலத்தை, அந்த மாதத்தை சந்திக்கின்ற வாய்ப்பை நம்ம எல்லாருக்கும் அல்லாஹ் தஆலா தர வேண்டும். அவ்வாறு நமக்கு தருகின்ற போது எங்களுடைய ரமலானை சென்ற காலங்களில் நாங்கள் இந்த ரமலானுடைய காலத்திலே விட்ட பிழைகளை மீண்டும் மீண்டும் செய்கின்ற ரமலானாக இந்த ரமலான் இருந்து விடாமல் எங்களுடைய புதிய வாழ்வில் புதியதொரு மாற்றத்தை தந்துவிட்டு செல்கின்ற ரமலானாக, புதியதொரு அத்தியாயத்தை திறந்துவிட்டு செல்கின்ற ரமலானாக இந்த ரமலானை நாங்கள் ஒவ்வொருவரும் மாற்றிக்கொள்வதுதான் உண்மையாக இந்த ரமலானுடைய தத்துவத்தை புரிந்து கொண்டதாக அமைந்துவிடப் போகிறது. ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த சந்தர்ப்பத்தில் ரமலானை அலங்கரிக்க தயாராகுகின்ற நாங்கள் முதலாவது இந்த ரமலானை மனத்தளவிலே இதய சுத்தியோடு தூய்மையோடு வரவேற்பதற்கு நாம் தயாராக வேண்டும். ரமலானை வரவேற்கின்ற போது ஏற்கனவே இருந்த பாவக்கரைகளில் அப்படியே இருந்து கொண்டு அதற்கான எந்த பிராயச்சித்தையும் செய்யாமல், அதற்கான எந்த ஒரு பாவ மன்னிப்பையும் கோராமல் அந்த பாவக்கரைகளோடு இந்த ரமலானை நாம் சந்திப்போமாக இருந்தால், ஏற்கனவே இருக்கின்ற பிறழ்வான நடத்தைகள், தீய பழக்க வழக்கங்கள், கெட்ட செயற்பாடுகள் இதையெல்லாம் அப்படியே வைத்துக் கொண்டு மீண்டும் ரமலானை சந்திக்கின்ற மனிதர்களாக நானும் நீங்களும் இருப்போமாக இருந்தால், ரமலானுக்கு முன்னர் யாரோடெல்லாம் பகையோடு வெறுப்போடு காழ்ப்புணர்வோடு இருக்கிறோமோ அதையெல்லாம் அப்படியே கட்டி வைத்துக் கொண்டு அதே நிலையில் இந்த ரமலானை அடைந்து கொள்கின்றவர்களாக சந்திக்கின்றவர்களாக நாம் இருப்போமாக இருந்தால், எங்களுடைய வாழ்வில் பல புதிய அமல்கள் வந்தாலும் பிரயோசனம் கிடையாது. பாத்திரம் நன்றாக துப்புரவான பாத்திரமாக இருக்கிற போதுதான் அதில் வைக்கப்படுகின்ற பெறுமதியான உணவுக்கு பெறுமதி இருக்கிறது. நாம் வைக்கின்ற உணவு எவ்வளவு பெறுமதியானதாக இருந்தாலும், எவ்வளவு சுவையானதாக இருந்தாலும், வைக்கின்ற பாத்திரம் மோசமானது என்றால் அந்த உணவுக்கு பெருமானம் இல்லை. அதை யாரும் நேசிக்க மாட்டார்கள், விரும்ப மாட்டார்கள். அதுபோல இந்த ரமலான் நம்முடைய வாழ்விலே பல்வேறு வகையான நல்லறங்களை கொண்டு வந்து சேர்த்தாலும் மனத்தளவில், குணத்தளவில் எந்த ஒரு மாற்றமும் நம்முடைய வாழ்வில் வரவில்லை என்றால் நிச்சயமாக அவனால் எந்த பிரயோசனத்தையும் நாம் அடைய மாட்டோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, ரமலானை வரவேற்பதற்கு தயாராகின்ற நாம் முதலாவது இஹ்லாஸோடு, மன தூய்மையோடு நான் செய்கின்ற எல்லா காரியங்களும் அல்லாஹ்வுக்காக, அல்லாஹ் தஆலாவிடத்தில் கூலி கிடைக்க வேண்டும் என்பதுதான் என்னுடைய வாழ்வின் அடிப்படை இலட்சியமாக இருக்கிறது என்ற அந்த உணர்வோடு எங்களுடைய செயற்பாடுகளை நாம் முன்னெடுக்க கடமைப்பட்டிருக்கிறோம். எங்களுடைய வாழ்வில் காணப்படுகின்ற பல்வேறு வகையான பிறழ்வுகள், மார்க்க விரோத செயற்பாடுகள், பாவகாரியங்கள், அவை எல்லாவற்றையும் விட்டொழித்து அதிலிருந்து விலகி அதற்காக அல்லாஹ் தஆலாவிடத்திலே மன்றிட்டு தௌபா செய்து தூய்மையான உள்ளத்தோடு இறைவனுடைய பாவ மன்னிப்பை பெற்ற நிலையோடு இந்த ரமலானை நாம் தரிசிக்கின்ற போது அந்த ரமலான் பெருமதிக்க ரமலானாக நம்முடைய வாழ்விலே முடிரத் தொடங்கும். எங்களுடைய வாழ்விலே யாரோட எல்லாம் பகையோடு இருக்கிறோமோ, கசப்புணர்வோடு இருக்கிறோமோ, வெறுப்போடு இருக்கிறோமோ அதையெல்லாம் மறந்து, அந்த பகைகளை மறந்து, உறவுகளை புதுப்பித்து எங்களுக்குள் நல்ல ஒரு தொடர்பாடலை ஏற்படுத்திக் கொண்டு இந்த ரமலானை சந்திக்கின்ற போது அந்த ரமலான் பெருமதியான ரமலானமாக நிச்சயமாக அமைந்துவிடும். எனக்கு இன்னாரோடு வெறுப்பு இருக்கிறது, கோபதாபம் இருக்கிறது, நான் அவரோடு பேசுவதில்லை, அவரோடு கதைப்பதில்லை, அது என் வாப்பா தான், என் உம்மா தான், என் சகோதரி தான், என் மாமா தான், என் மாமி தான், என் உறவுக்காரன் தான், என்னுடைய ஆசிரியர் தான், அந்த பகையோடு தான் இந்த ரமலானையும் சந்திக்கப் போகிறேன் என்று சந்தித்து அந்த பகையை வைத்துக் கொண்டு என்ன நல்லறங்களை செய்தாலும் அது இறைவனை சென்றடைய போவதில்லை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த மாற்றங்களை எல்லாம் உள ரீதியாக நாங்கள் ஏற்படுத்திக் கொண்டு எங்களுடைய குறைபாடுகளை எல்லாம் களைந்து தூய்மையான நிலையில் இந்த ரமலானை சந்திக்கின்ற பாக்கியத்தை
எல்லாம் வல்ல இறைவன் நம் அனைவருக்கும் நசீபாக்குவானாக. யார் யாரெல்லாம் யாரோடு எல்லாம் பகையோடு இருக்கிறார்களோ, விரோதங்களோடு இருக்கிறார்களோ, இவர்களை எல்லாம் நான் மன்னிக்க மாட்டேன் என்ற உணர்வோடு இருக்கிறார்களோ, அவர்கள் எல்லாம் கொஞ்சம் உள்ளத்தை கரைத்து இந்த ரமலானை புனிதமை காலமாக நான் பயன்படுத்த வேண்டும், நல்ல அமல்களுக்கான காலமாக நான் பயன்படுத்த வேண்டும், என்னுடைய நல்லறங்களை வல்ல ரப்புல் ஆலமீன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். எனவே அவ்வாறு ஏற்றுக்கொள்வதாக இருந்தால் இந்த பகையுணர்வோடு இந்த வெறுப்புணர்வோடு இருந்து நான் அவற்றுக்கான எந்த பிரமாணத்தையும் பெற முடியாது என்ற ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. வாரத்தில் 2 தடவை எல்லாருடைய அமல்களும் அல்லாஹ் தஆலாவிடத்திலே கொண்டு செல்லப்படுகிறது, திங்கட்கிழமையும் வியாழக்கிழமை. அவ்வாறு கொண்டு செல்லப்படுகிற போது எல்லாருக்கும் மன்னிப்பு வழங்கப்படுகிறது. யார் பகையோடு இருக்கிறார்களோ அவர்களை தவிர அவருடைய அமல்களை அப்படியே வைத்து விடுங்கள் என்று சொல்லப்படும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பகையோடு இருக்கின்றவருடைய அமல்கள் எந்த காலமும் அல்லாஹ்விடம் கொண்டு செல்லப்படுவதும் இல்லை, அவர்களுக்கு மன்னிப்பு வழங்கப்படுவதும் இல்லை என்பது நபியுடைய செய்தி. எனவே இந்த நிலையில் ரமலானை அமல்களால் அலங்கரிக்க நாம் விளைகின்ற போது நிச்சயமாக அவைகள் வெறும் பேருக்கு நடக்குமே ஒழிய இறைவனிடத்தில் இந்த பிரமாணத்தை நமக்கு பெற்றுத்தர மாட்டாது என்ற அடிப்படையிலே இந்த பகை உணர்வுகளை எல்லாம் மறந்து மன்னித்து விட்டுக் கொடுத்து நல்ல ஒரு மனோநிலையில் இந்த ரமலானை நானும் நீங்களும் சந்திப்பதற்கு முயற்சி செய்வோமாக என்ற விடயத்தை முதன்மையாக நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ரமலானை அமல்களால் அலங்கரிப்பதிலே முதலாவது விஷயம் கட்டாயம். முஸ்லிம்கள் எல்லோரும், வயது வந்த அத்தனை முஸ்லிம்களும் இந்த ரமலானுடைய காலத்தில் நோன்பு நோட்பது என்பது கட்டாயமான கடமையாக இருக்கிறது. இந்த கடமையிலிருந்து எந்த ஒரு முஸ்லிமும் விதிவிலக்கு அளிக்கப்பட முடியாது. குர்ஆன் சுன்னாவில் சொல்லப்பட்ட நியாயமான காரணங்களை தவிர எந்த சாக்கு போக்குகளை சொல்லியும் நோன்பு என்ற கடமையிலிருந்து நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியாது என்பதை ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைய எங்களுடைய சமுதாயத்திலே ஒரு புதிய தலைமுறை, நோன்பு நோக்காத ஒரு தலைமுறை உருவாகி வருவது என்பது மிகவும் துரதிர்ஷ்டமாகும். கடந்த காலங்களிலே எங்களுடைய மூத்தோர்கள் முன்னோர்கள் யாரை பார்த்தாலும் அவர்கள் நோன்பு சிறு வயதிலிருந்து 7 வயசிலிருந்து 10 வயசில் தொடங்கியவர்கள் இன்னும் அந்த நோன்பை விடாமல் தொடர்ந்து பிடிக்கிறவர்களாக இருந்திருக்கிறார்கள். இன்று பல வீடுகளிலே 10, 12 வயசு, 15 வயசு, 20 வயசு இளைஞர்கள், யுவதிகள் பல்வேறு காரணங்களை சொல்லி நோன்பு பிடிக்காத ஒரு நிலையில் இந்த ரமலானை கௌரவிக்கவும் வரவேற்கவும் தயாராகி கொண்டிருக்கிறார்கள். எனவே இந்த நோன்புக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய கௌரவம், இந்த நோன்புக்கு கொடுக்கின்ற மிகப்பெரிய வரவேற்பு, இந்த ரமலானுக்கு நீங்கள் கொடுக்கிற மிகப்பெரிய அலங்காரம், அது இந்த ரமலானில் நோன்பு நோப்பது தான், அதை தவிர வேறு அலங்காரம் கிடையாது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், வணக்கத்துக்குரிய நாயன் அல்லாஹ் தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை என்று ஏற்றுக்கொள்வதும், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களாகிய நான் அல்லாஹ்வுடைய திருத்தூதர் என்று அவருடைய அடியார் என்று ஏற்றுக்கொள்வதும், தொழுகையை நிலைநிறுத்துவதும், நோன்பை நோற்பதும் முஸ்லிம் சமுதாயத்துடைய கடமையாகும். இந்த 3 விஷயங்களையும் யாராவது விடுவாராக இருந்தால் அவருடைய இரத்தம் ஓட்டப்படுவதற்கு ஹலாலானது, அவருடைய உயிர் போக்கப்படுவதற்கு ஹலாலானது என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்ற அளவுக்கு இந்த நோன்பு என்ற கடமை, தொழுகை என்ற கடமைக்கு எந்த வகையிலும் குறைவில்லாத கடமையாக, அதனோடு இணைத்து பார்க்க வேண்டிய கடமையாக இஸ்லாமிய மார்க்கத்திலே வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. எனவே நோன்பினால் தான் இந்த ரமலானை நாம் அலங்கரிக்க வேண்டும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் நோன்பை நோட்பதன் ஊடாக இந்த ரமலானுடைய காலத்தை கௌரவிப்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் முயற்சி எடுப்போமாக. எங்களுடைய சமூகத்திலே பெரும்பாலும் பெண்களை பொறுத்தவரைக்கும் அவர்களை குறை சொல்ல முடியாது, ஏராளமானவர்கள் நோன்பு நோக்கிறார்கள். ஆனால் ஆம்பளைகள் தான் அதில் வேறு சாட்டுப்போக்குகளையும் காரணங்களையும் சொல்லிக்கொண்டு நோன்பு நோக்காமல் இருக்கிறார்கள். போன வருடம் நோன்பு நோக்கவில்லை. ஏன் நோக்கவில்லை? தொழில், அதனால் நோன்பு நோக்க முடியவில்லை. என்னுடைய தொழில் நோன்பு நோக்க முடியாது. அதுக்கு முந்தின வருஷம் அதுவும் அப்படித்தான், அதுக்கு முந்தின வருஷம் அதுவும் அப்படித்தான். இப்படி 5 வருஷம், 10 வருஷம், 15 வருஷம் போய்விட்டது. இன்னும் நோன்பு நோட்பதற்கு அவருக்கு காலமும் நேரமும் வரவில்லை. இப்படி சொல்லியே அந்த கடமையை நிறைவேற்றாமலே உலகத்தில் பலர் போய்விட்டார்கள். எனவே அந்த துரதிர்ஷ்டமான நிலை இந்த சமுதாயத்தில் இருக்கிற எந்த ஒரு ஆணுக்கும் பெண்ணுக்கும் வரக்கூடாது என்ற அடிப்படையில் அந்த நோன்பை முறையாக நிறைவேற்றி அதற்குரிய பலாபலன்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸாம ரமலான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ஈமானோடு
இறைவன் மீது கொண்ட அந்த விசுவாசத்தோடு பற்றுறுதியோடு நாளை மறுமையில் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே நான் எழுப்பி நிறுத்தப்படுவேன் என்ற அந்த நம்பிக்கையோடு அல்லாஹு தஆலாவிடத்தில் நான் செய்கின்ற நல்ல காரியத்துக்கு கூலி கிடைக்கும் என்ற அந்த தூய்மையான எண்ணத்தோடு நோன்பை நோக்கிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்பட்டுவிடும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே எங்களுடைய முந்திய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கான ஒரு சிறப்பான வழிபாடாக இந்த ரமலானிலே நமக்கு இருக்கின்ற ஒரு உயர்தரமான வணக்கம் இந்த ரமலானில் நாங்கள் எல்லாரும் நோன்பு பிடிக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த சந்தர்ப்பத்திலே நோன்பு என்றால் என்ன, அதனுடைய சட்டத்திட்டங்கள் என்ன, அது எவ்வாறெல்லாம் நோக்கப்பட வேண்டும் என்று சொல்லுகின்ற நேரமாக இது இல்லை என்ற காரணத்தால் அந்த விடயங்களை நான் தவிர்த்து கட்டாயம் நோன்பு நோட்பதற்கு நாங்கள் ஒவ்வொருவரும் எங்களை பக்குவப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற அந்த செய்தியை மட்டும் நான் உங்களுக்கு நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகின்றேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, ரமலானுடைய காலத்தில் நாங்கள் இந்த ரமலானை அமல்களால் அலங்கரிப்பதிலே முக்கியமான விஷயம்தான் இந்த 5 நேர தொழுகை விஷயத்தில் நாங்கள் காட்டுகின்ற கரிசனை. இந்த 5 நேர தொழுகையில் நாங்கள் காட்டுகின்ற கரிசனை அது எங்களுடைய ஈமானுக்கான சாட்சியமாகும். சிலர் இருக்கிறார்கள் நோன்பு பிடிக்கிறது ஆனால் ஒழுங்கா தொழுவுறல்ல. எல்லாரும் சஹரு செய்கிற மாதிரி எழும்பி சஹரு செய்வது, மாலையில் நோன்பு திறக்கிற மாதிரி நோன்பு திறக்கிறது, இடையில் தொழுகைங்கிற கடமையை அது கிடைச்சா நடக்கிறதுங்கிற ஒரு நிலையில் இருக்கிறார்கள். இஸ்லாத்திலே மிக அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வணக்கம், அல்லாஹு தஆலா அதிகம் நேசிக்கின்ற வணக்கம், மிக உன்னதமான வணக்கம் எது என்றால் அது தொழுகிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே கேட்கப்படுகிறது, அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, ஐயுல் அஹ்மாலி அஹப்பு இலல்லாஹ், அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான அமல் எது? எந்த அமலை நான் செய்தால் அல்லாஹு தஆலா அதிகம் அதிகம் என்னை நேசிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்று கேட்டபோது நபி அவர்கள் சொன்னது அஸ்ஸலாத்து அலா வக்திஹா, டைமுக்கு தொழுகிறது. இதுதான் அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான வணக்கம். இந்த உலகத்தில் அல்லாஹு தஆலாவுக்கு மிக விருப்பமான வணக்கம் ஒன்றை செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற ஒரு மூமின் நேரத்துக்கு தொழுதல் என்ற வணக்கத்தை விட மிகச்சிறந்த ஒரு வணக்கத்தை, உன்னதமான வணக்கத்தை கொண்டு வர முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு இந்த நேரத்துக்கு தொழுதல் என்ற வணக்கம் இஸ்லாத்திலே மேலோங்கி இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்தில் கேட்கிறார்கள், அதுக்கு பிறகு எது? பெற்றோர்களை கவனிக்கிறது. அதுக்கு பிறகு எது? அல்லாஹ்வுடைய பாதையில் ஜிஹாத் செய்கிறது. எனவே இங்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பட்டியல் படுத்திய அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமான வணக்கங்களிலே முதன்மையான வணக்கம் நாம் எல்லாரும் நேரத்துக்கு தொழுகிறது. எங்களிடம் இருக்கின்ற மிகப்பெரிய பலவீனம், குறைபாடு, நாம் நிறைய பேர் தொழுகிறாக்கள் இருக்கிறோம், ஆனால் ஒழுங்காக தொழுகிறாக்கள் குறை. நிறைய பேர் தொழுகிறதா, பாப்பாவும் தொழுகிறதான், உம்மாவும் தொழுகிறதான், நானாவும் தொழுகிறதான், தம்பியும் தொழுகிறான், தங்கச்சியும் தொழுகிறான், தாத்தாவும், எல்லாரும் தொழுகிறாங்க. ஆனால் நேரத்துக்கு தொழுகிறாக்கள் மிக குறைவானவர்கள் தான் இருக்கிறார்கள். நேரம் தவறி தொழுவது என்பது மார்க்கத்தில் மிகப்பெரிய பாவம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களில் இந்த விடயத்தை நமக்கு வலியுறுத்துகிறான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கின்ற போது நரகத்துக்கு சென்ற ஒரு கூட்டத்தாரை பார்த்து சொர்க்கவாதிகள் கேட்கிறார்கள், சக்கர் என்ற நரகம், இந்த நரகத்துக்கு நீங்கள் ஏன் வந்தீர்கள்? எல்லாம் நாம் உண்டா இருந்தாக்கள் தானே, நாங்கள் இங்கால வந்திருக்கிறோம், நீங்கள் அங்கால போயிருக்கிறோம், என்ன விளக்கம்? லம் நக்கு மினல் முஸல்லின், நாங்கள் ஒழுங்காக தொழலை நாங்கள், அதனால தான் என்ன செஞ்சிருக்கிறோம், இந்த சக்கர் என்ற நரகத்துக்கு வந்திருக்கிறோம் என்று அவர்கள் தாங்கள் நரகத்துக்கு வந்ததற்கான நியாயத்தை சொல்கிறார்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறார். இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்கின்ற போது ஃபவைலுன் லில் முஸல்லீன் அல்லதீன ஹும் அன் ஸலாத்திஹிம் சாஹூன் அல்லதீன ஹும் யுராஊன் வ யம்னஊனல் மாஊன், தொழுகை விஷயத்தில் அலட்சியமாக இருக்கின்ற, பொடுபோக்காக இருக்கின்ற, கவனஹீனமாக இருக்கின்ற அத்தனை தொழுகையாளிகளுக்கும் கேடுதான் என்று அல்லாஹு தஆலா எச்சரிக்கை செய்கிறான்.
இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தொழுகை விஷயத்தில் பொடுபோக்காக இருப்பவர்கள், அலட்சியமாக இருக்கிறவர்கள் என்றால் யார் என்பதற்கு வியாக்கியானம் செய்கின்ற போது, யார் ஒரு நேர தொழுகையை அந்த நேரத்தில் தொழாமல் அந்த நேரத்தை விட்டும் வேறொரு நேரத்துக்கு பிற்படுத்துகிறாரோ அதுதான் தொழுகையில் அலட்சியம், அதுதான் தொழுகையில் கவரையினம் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொல்கிறார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ரமலானை அமல்களால் அலங்கரிப்பதற்கு தயாராகுகின்ற நாம் கட்டாயம் நேரத்துக்கு தொழுகின்ற அந்த பயிற்சியின் ஊடாக, அந்த அமலின் ஊடாக இந்த ரமலானை அலங்கரிக்க நாங்கள் ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். இன்றிலிருந்து அந்த மனமாற்றம் நம் ஒவ்வொருடத்திலும் பெற வேண்டும். என்னுடைய வாழ்வில் பல ரமலான்கள் வந்து போயிருக்கிறது. அந்த ரமலானில் நான் உண்மையாகவே ஒரு பயிற்சி பெற்ற தொழுகையாளியாக நான் என்னை மாற்றிக் கொள்ளவில்லை. அந்த ரமலான் என்னை மாற்றிவிடவில்லை. இந்த ரமலானில் இருந்தாவது நான் உண்மையாக முறையாக தொழுகின்ற பயிற்சியை பெற்றுக்கொள்கின்ற அந்த பக்குவத்தை பெற வேண்டும் என்ற ஒரு மாற்றம் நம் எல்லோரிடத்திலும் பெருமாக இருந்தால் நிச்சயமாக இந்த ரமலானை அலங்கரிப்பதற்கும் அதனை கௌரவிப்பதற்கும் நாங்கள் மிகவும் தகுதியானவர்கள் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்வோமாக. அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறார், இன்ன ஸலாத்த கானத் அலல் முஃமினீன கிதாபன் மௌகூதா. நிச்சயமாக தொழுகை என்பது மூமின்கள் மீது நேரம் குறிப்பிடப்பட்ட வழக்கமாக இருக்கிறது. ஒவ்வொரு தொழுகைக்கும் ஒரு நேரம் சொல்லப்பட்டிருக்கிறது. சுபஹ், லுஹர், அஸ்ர், மக்ரிப், இஷா என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அது அந்த நேரத்தில் நிறைவேற்றப்பட வேண்டிய வணக்கமாகும். அந்த நேரத்தில் நாம் நிறைவேற்ற தவறுகின்றோமாக இருந்தால் நிச்சயமாக அது அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைக்கு மாற்றமான ஒரு செயற்பாடு என்பதை உள்ளத்திலே நாங்கள் ஆழமாக பதித்துக் கொண்டு அந்த பண்பாட்டை, அந்த பயிற்சியை எங்கள் வாழ்விலே இந்த காலத்தில் இருந்து செயற்படுத்தி அந்த ரமலானை முறையாக சங்கைப்படுத்துகின்ற, முறையாக கௌரவப்படுத்துகின்ற கூட்டத்தில் நாங்கள் ஒவ்வொருவரும் சேர்வோமாக. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ரமலானுடைய காலத்தை நாங்கள் அமல்களால் அலங்கரிக்க விளைகின்ற போது இந்த ரமலானுடைய காலத்தில் இருக்கின்ற மற்றும் ஒரு சிறப்பான வணக்கம் கியாமுல் லைல் என்று சொல்கின்ற இரா வணக்கமாகும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏனைய காலத்தில் இந்த கியாமுல் லைல் என்ற வணக்கத்துக்கு கொடுத்த முக்கியத்துவத்தை விட அதிக முக்கியத்துவத்தை இந்த ரமலானுடைய காலத்தில் கொடுத்தார்கள். அதனால் தான் ஏனைய காலங்களிலே இந்த கியாமுல் லைல் என்ற வணக்கத்தை ஜமாத்தாக நிறைவேற்றாத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமலானுடைய காலத்திலே ஜமாத்தாக நிறைவேற்றுவதற்கான அஸ்திவாரத்தை நமக்கு இட்டுத் தந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முதலாவது நாள் அதனை ஜமாத்தாக நடத்தினார்கள். இரண்டாவது நாள் ஜமாத்தாக நடத்தினார்கள். மூன்றாவது நாள் சஹாபாக்களுடைய அந்த அதிக ஈடுபாடு, அவருடைய அந்த பெருந்திரளான கூட்டம், எங்கே இந்த கடமை, இந்த விடயம் ஒரு கடமையாக்கப்பட்டு விடுமோ என்ற பயத்தின் காரணமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து ஜமாத்தாக தொழுவதை நிறுத்தி கொண்டார்கள் என்று ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாவிலே இருந்து நாங்கள் புரிந்து கொள்கிறோம். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் மீண்டும் இதை ஜமாத்தாக நடைமுறைப்படுத்துகின்ற நடைமுறையை அறிமுகப்படுத்தினார்கள் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் செய்கின்ற மற்றொரு சிறப்பான வணக்கம் கியாமுல் லைல் என்ற இந்த வணக்கமாகும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்வார்கள், மன் காம ரமதான ஈமானன் வஹ்திஸாபன் குஃபிர லஹு மா தகத்தம மின் தன்பிஹி. யார் ரமலான் மாதத்திலே ஈமானோடும் அல்லாஹு தஆலாவிடத்தில் கூலி கிடைக்கும் என்ற எதிர்பார்ப்போடும் இரா வணக்கத்திலே ஈடுபடுகிறார்களோ அவர்களுடைய முந்திய பாவங்களும் மன்னிக்கப்பட்டு விட்டது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த வணக்கத்தின் சிறப்பை நமக்கு எடுத்துச் சொல்கிறார்கள். நாங்கள் சமூகத்தில் பார்க்கிற போது நோம்பு பிடிக்கிறார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க, கியாமுல் லைல் தொழுகிறார்கள் குறைய பேர் தான் இருக்கிறாங்க. வீட்டில் 5 பேர் நோம்பு பிடிக்கிறார்கள்னா ஒரு ஆள் தான் கியாமுல் லைல் என்ற வணக்கம் செய்கிறவர். ஒன்று உம்மா அல்லது வாப்பா. பொதுவாக இளம் தலைமுறைக்கு இந்த கியாமுல் லைல் என்ற வணக்கம் தெரியவே தெரியாது. அதில் ஈடுபாடு கிடையாது, அதில் விருப்பம் கிடையாது. அதில் எவ்வளவு அபரிதமான நன்மைகள் இருக்கிறது என்பதை உள்ளார்ந்த ரீதியாக எடுத்து அதை செயற்படுத்துகின்ற பக்குவமற்ற இளைஞர்களாக நம்முடைய வீடுகளில் இருக்கின்ற பலர் இருக்கிறார்கள். பாப்பா 5 நேரமும் தொழுகிறார், நோம்பு பிடிக்கிறார், ஜமாத்தாக தொழுகிறார். அவர் கியாமுல் லைல் ஒரு வணக்கத்தையும் ஒரு நாள் வணக்கத்தை மிஸ் ஆகுவதில்லை. உம்மாவும் அப்படித்தான். ஆனால் மகன் பெற மாட்டான். அவன் இந்த நேரத்தில் எங்கே நிற்பான்? ரோட்டில் நிற்பான். அவன் இந்த நேரத்தில் எங்கே நிற்பான்? ஒரு சந்தியில் நிற்பான்.
அவன் இந்த நேரத்தில் எங்க இருப்பான்டா? போனோட ஃபேஸ்புக்கில் அல்லது வாட்ஸ்அப்பில் இருப்பான். இப்படியான ஒரு நிலைதான் இன்று எங்களுடைய இளம் தலைமுறையிலே காணப்படுகிறது. அல்லாஹு தாலா அருள் செய்த சில இளைஞர்கள் நாங்கள் குறைத்து மதிப்பிட முடியாது, அவர்கள் பலர் இருக்கிறார்கள். ஆனால் நிறைய இளைஞர்கள் இன்றைக்கு இந்த வணக்கத்திலும் தூரமானவர்கள். பள்ளிவாசலில் கியாமுல் லைல் என்ற வணக்கம் நடக்கும், அவரோட பள்ளிக்கு முன்னுக்கு ஏற்று நிற்பான், முடிகிற வரைக்கும் நிற்பான். பள்ளிவாசலுக்கு வருகிற போகிற ஆண்கள் பெண்களுக்கு இடையூறு விளைக்கின்ற அடிப்படையில் நின்று அவர்கள் கூட்டம் கூட்டமாக கூடி நிற்பார்கள். இது எங்களுடைய ஊர்களிலே காணப்படுகிற காட்சி. உங்கள் ஊர்களில் எப்படி நடக்கிறது தெரியாது. கட்டாயம் எங்களுடைய இளைஞர் சமுதாயம் இந்த பண்பாட்டை மாற்றிக்கொள்ள வேண்டும். இது அமல்களால் அலங்கரிக்கப்பட வேண்டிய காலம். எனவே இந்த காலத்தை அமல்களில் கழிப்பதற்குத்தான் செலவழிக்க வேண்டுமே ஒழிய தேவையற்ற வீணான இந்த உலகத்துக்கும் மறுமைக்கும் எந்த பிரயோசனம் இல்லாத உப்புச்சப்பு இல்லாத காரியங்களில் இந்த கால நேரங்களை நாங்கள் வீணடிப்போமாக இருந்தால் எங்களை விட துரதிர்ஷ்டமான மனிதர்கள், கைசேதமான மனிதர்கள் யாரும் இருக்க முடியாது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, கட்டாயம் ரமலானை அமல்களால் அலங்கரிக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்ற நீங்கள் ஒவ்வொருவரும் கியாமுல் லைல் என்ற வணக்கத்தின் ஊடாக இந்த ரமலானை அலங்கரிப்பதற்கு நீங்கள் தயாராகிக் கொள்ளுங்கள். நிச்சயமாக இந்த கியாமுல் லைல் என்ற வணக்கம் எல்லா காலங்களிலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்விலே இருந்த வணக்கமாக இருந்தாலும், நபி அவர்கள் செயற்படுத்தி வந்த வணக்கமாக இருந்தாலும், எங்களுடைய ஈமானின் பலவீனம் காரணமாக ஏனைய சந்தர்ப்பங்கள் அவற்றை நாங்கள் ஹயாத்தாக்குகிற சந்தர்ப்பங்கள் மிக மிக குறை. வீடுகளிலே இருக்கிற வயசாளிகள், மூத்தவர்கள் அவற்றை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் அதில் மிகவும் பலவீனமானவர்களாக இருக்கிறோம். எனவே அந்த பலவீனத்தை துடைத்தெடுக்கிற காலமாக, அந்த பலவீனத்திலிருந்து எங்கள் எல்லோரையும் மீட்டெடுக்கின்ற காலமாக இந்த ரமலானுடைய காலம் அமையப் போகிறது. அதனை கூட நாம் பயன்படுத்தி அந்த பலாபலனை, அதற்குரிய சிறப்பான நன்மைகளை பெற்றுக்கொள்ள நாங்கள் தவறுகின்றோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களை விட துரதிர்ஷ்டமான மனிதர்கள் யாரும் இருக்க மாட்டார்கள். எனவே அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியோர்களை, கட்டாயம் இந்த ரமலானை எதிர்கொள்ள இருக்கின்ற நாங்கள் இத்தகைய மாற்றத்தோடு இந்த ரமலானை தரிசிக்கின்ற பாக்கியம் நம் ஒவ்வொருவருக்கும் கிடைக்கட்டுமாக. அன்புக்குரிய சகோதரர்களை, பெரியோர்களே, ரமலானை வழிபாடுகளால், வணக்க வழிபாடுகள் மூலமாக அலங்கரிக்க நாங்கள் முயற்சி எடுக்கின்ற போது இந்த ரமலானோடு இருக்கின்ற மிக நெருக்கமான ஒரு வணக்கம் அல் குர்ஆனுக்கும் நமக்கும் இடையில் ஏற்படுகின்ற ஒரு நெருக்கமான தொடர்பாகும். எனவே கட்டாயம் ஏனைய காலங்கள் நமக்கும் இருக்கின்ற குர்ஆனுக்கும் இருக்கின்ற உறவை விட அதிகமான உறவை இந்த ரமலானுடைய காலத்தில் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். ரமலான் மாதம் எத்தகைய மாதம் தெரியுமா? இந்த மாதத்தில் தான் குர்ஆன் அருளப்பட்டிருக்கிறது. இந்த ரமலானுக்கும் குர்ஆனுக்கும் நெருக்கமான உறவு, ஒரு தொடர்பாடல் இருக்கிறது. குர்ஆனை விட்டு ரமலானை, ரமலானை விட்டு குர்ஆனை பிரித்து பார்க்க முடியாது என்று சொல்கின்ற அளவுக்கு ஒரு சிறப்பான காலம். எனவே இந்த சிறப்பான காலத்தை பயன்படுத்த விளைகின்ற நாங்கள் ஒவ்வொருவரும் அதிகமாக குர்ஆன் ஓதுவதன் ஊடாக இந்த காலங்களை அலங்கரிப்போமாக. அதற்கு எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் துணை புரிவானாக என்று கேட்டு நான் இன்ஷா அல்லாஹ் இஷா தொழுகை அதான தொடர்ந்து أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا الله أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة
இன்ஷால்லா அந்த பயானுக்கு போகிறது அடுத்த பயான் முடிச்சு கடைசியாக இறுதியாக தான் இன்ஷால்லா இஷா போகிறேன் மாத்திரம் இப்போ ஷேர் பயான் முடிஞ்சு ஷேர் முஃபரிசா ஷேர் என்னோட பயான் முடிச்சதுனால தான் இஷாவுடைய இன்ஷால்லா. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரமதானுடைய காலங்களை நல்லறங்களால் அமல்களால் அலங்கரிப்பதற்கு விளைகின்ற நாங்கள் கட்டாயம் குர்ஆனுக்கும் நமக்கும் இடையிலான ஒரு நெருக்கத்தை ஏற்படுத்துகின்ற காலகட்டமாக இந்த ரமதானுடைய காலத்தை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான், ஷஹ்ரு ரமதான் அல்லதி உன்சில ஃபீஹில் குர்ஆன். இந்த ரமதானுடைய மாதம்தான் குர்ஆன் இறக்கி அருளப்பட்ட மாதம். எனவே குர்ஆனுக்கும் ரமதானுடைய இந்த நோன்புக்கும் இடையில் ஒரு நெருக்கமான ஒரு தொடர்பாடல் இருக்கிறது என்ற வகையிலே அதிகம் குர்ஆனை ஓதுகின்றவர்களாக இந்த காலகட்டத்தை நாங்கள் ஆக்கிக்கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ரமதானுடைய காலத்தில் அதிகமாக குர்ஆனை ஓதி வந்திருக்கிறார்கள். குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வருகை தந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ரமதானுடைய ஒவ்வொரு இரவிலும் குர்ஆனை ஓதி காண்பிப்பார்கள். அதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்று நாங்கள் வரலாற்றிலே படிக்கிறோம். அந்த அளவுக்கு குர்ஆன், ரமதான், இந்த நோன்பு மிக நெருக்கமான விடயங்களாக இருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நோன்பும் குர்ஆனும் அடியாருக்கு நாளை மறுமையில் சிபாரிசு செய்யக்கூடியதாக இருக்கும் என்று சொன்னார்கள். மழை பெய்து கொண்டிருப்பதன் காரணமாக கொஞ்சம் இருக்கிற சகோதரர் கொஞ்சம் முன்னுக்கு நெருக்கமாகிவாங்க. பின்னால் இடம் இஸ்லாம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் கொஞ்சம் முன்னுக்கு நெருங்கி வந்தால் மற்ற வசதியாக இருக்குது. அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, பெரியோர்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த ரமதானுடைய காலத்தில் குர்ஆனை அதிகமாக ஓதுகின்றவர்களாகவும் ஓத கேட்கின்றவர்களாகவும் இருந்தார்கள். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதி காண்பிக்கின்றவர்களாக இருந்தார்கள். எனவே குர்ஆனை ஓதுவதும் பிறர் ஓத கேட்பதும் ஒரு சிறப்பான வழக்கம். அதிலும் இந்த ரமதானுடைய காலத்தில் விசேடமாக செய்ய வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள், ஓத முடியுமானவர்கள் ஓதுங்கள். உங்களுக்கு ஓத முடியவில்லை என்ற நிலையில் இருக்கிறவர்கள் மற்றவர்கள் ஓத, அழகாக குர்ஆனை ஓதுகின்றவர்கள் ஓத, அதை கேட்டுக்கொண்டிருப்பது கூட ஒரு வணக்கம். அது உங்களுடைய ஈமானை அதிகரிக்கக்கூடிய ஒரு கைங்கரியமாக இருக்கும் என்கின்ற அடிப்படையிலே அந்த வணக்கத்தை நாங்கள் அதிகரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். உண்மையிலே குர்ஆனை ஓதுகின்ற விஷயத்தில் எங்களுடைய இன்றைய தலைமுறைக்கு மிகப்பெரிய ஒரு இடைவெளி இருக்கிறது. அதிகமானவர்கள் குர்ஆனை ரமதானுடைய காலத்தில் மட்டும்தான் ஓதுகிறார்கள். ஏனைய காலங்களில் அந்த குர்ஆனை தொட்டு பார்ப்பதற்கு கூட நேரமற்றவர்களாக, அதற்கான கால அவகாசம் இல்லாத ஒரு வறுமைப்பட்ட மனிதர்களாக நாங்கள் நிறைய பேர் இருக்கிறோம் என்பது நம்முடைய ஈமானின் பலவீனத்துக்கான அடிப்படையான சாட்சியமாக இருக்கிறது. எனவே அப்படியான பலவீனமான குறைபாடான நிலையில் இருக்கின்ற நாங்கள் இந்த ரமலானை கூட குர்ஆனை அதிகமாக ஓதுகின்ற ஒரு சந்தர்ப்பமாக ஆக்கிக் கொள்ளவில்லை என்றால் நிச்சயமாக நாங்கள் மிகவும் துரதிர்ஷ்டமான மனிதர்கள். இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள் மஸ்ஜிது நபவியிலே ஹதீஸ் விரிவுரை வகுப்புகளை நடத்தக்கூடிய ஒரு பேரறிஞர். ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் தன்னுடைய ஹதீஸ் வகுப்புகளை எல்லாம் அப்படி நிறுத்தி கொள்வார்கள். சொல்வார்கள், ரமலான் என்பது திலாவத்துக்கான காலம், குர்ஆன் ஓதுவதற்கான காலம் என்று அவரை நாடி வந்த பல நூறு மாணவர்களுக்கு ஹதீஸ்களை போதிக்கின்ற விடயத்தை விட்டுவிட்டு குர்ஆனை ஓதுகின்ற விடயத்தில் அதிக அக்கறை ஈடுபாடு காட்டக்கூடியவர்களாக இமாம் மாலிக் ரஹ்மஹுல்லா அவர்கள் இருந்தார்கள் என்ற வரலாற்றை நாங்கள் பார்க்கிறோம். இன்னும் சொல்ல போனால் இமாம் ஷாஃபி ரஹ்மஹுல்லா அவர்கள் ஒரு நாளைக்கு 2 தடவைகள் குர்ஆனை முழுமையாக ஓதி முடிக்கின்ற அளவுக்கு, மாதம் 30 நாட்களும் முடிகின்ற போதும் 60 தடவைகள் குர்ஆனை முழுமையாக ஓதி முடித்திருப்பார்கள் என்று வரலாறு சொல்கிறது.
சில நேரங்களில் எப்படி ஒரு நாளைக்கு 2 தடவைகள் குர்ஆனை ஓதி முடிக்க முடியும் என்று நமக்கு கேள்விகள் எல்லாம். உண்மையில் அவர்களுக்கு இருந்த அந்த நேரத்தில் இருந்த பரக்கத் அப்படி இருந்தது. இன்றைக்கு நமக்கும் நேரம் இருக்கிறது, வேறு வேலைகளுக்கும் வேறு தேவைகளுக்கும் நேரம் இருக்கிறது. ஆனால் குர்ஆனை ஓதுறதுக்கு நேரம் இல்லை. ஒரு நாளைக்கு 5 நிமிடம் ஒதுக்கி நாம் குர்ஆனை ஓதி வந்திருந்தால் கூட நாங்கள் ஒரு 3 மாதத்துக்கு ஒரு தடவை குர்ஆனை ஓதி முடிக்கிற பாக்கியம் நமக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு 5 நிமிடத்தை கூட குர்ஆன் ஓதுவதற்கு நேரம் ஒதுக்க பக்கற்றவர்களாக நாம் இருக்கிறோம் என்பது குர்ஆனுக்கும் நமக்கும் இடையிலான அந்த இடைவெளியை காட்டக்கூடியதாக இருக்கிறது. எனவே சகோதரர்களே, இந்த பலவீனத்தை மாற்றியமைக்கின்ற ஒரு சிறப்புக்குரிய காலமாக ரமதானுடைய காலம் இருக்கிறது. எனவே அந்த ரமதான் வருகின்ற வரைக்கும் காத்திருக்காமல் இப்போதிருந்தே அதற்குரிய பயிற்சியை எடுக்கின்ற அடிப்படையிலே அதிகம் குர்ஆனோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். குர்ஆனோடு நெருக்கமான உறவை ஏற்படுத்துகின்றது என்பதில் குர்ஆனை ஓதுவதற்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வது, குர்ஆனுடைய சூறாக்களை மரணமிட்டுக் கொள்வதற்கு நாங்கள் சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திக் கொள்வது, குர்ஆனுடைய முக்கியமான சூறாக்களை பொருள் உணர்ந்து நாங்கள் படிப்பதற்கு சந்தர்ப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வது, இப்படி பல்வேறு வகையான விடயங்கள் அதில் உள்ளடங்கி இருக்கிறது. நாங்கள் இதில் எல்லாத்துலேயும் பலவீனமான மனிதர்கள். குர்ஆன் ஓதினது எப்போன்னு பலர்கிட்ட கேட்டால் போன நோம்பில் தான் ஓதினது. நோம்பில் ஓதி முடிச்சே ஆண்டு கேட்டால் முடிக்கணும் ஒன்று ட்ரை பண்ணதான், ஆனால் முடியலை. ஃபஸ்ட் ஸ்டாண்ட் ஒரு 2-3 ஜூஸ் ஓத கிடச்சிச்சு, 2வது நாளும் ஒரு 2 ஜூஸ் ஓத கிடச்சி, 3வது ஒரு நாள் ஒரு ஜூஸ் ஓத கிடச்சி, பிறகு கொஞ்சம் விடுபட்டு பிறகு ஓதலான்னு பார்த்தேன். கடைசியாக ஓதி முடியலை. 30 நோம்பு முடிஞ்சு கூட ஓதி முடியலை. இப்படியான பலவீனம் தான் நமக்கு காணப்படுகிறது. நான் இத்தனைக்கும் நாங்கள் வேறு விடயங்களுக்காக செலவழித்த நேரங்கள் மிக அதிகமானது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லித் தருகிறார்கள், குர்ஆனுடைய வசனங்களை நீங்கள் ஓதுங்க, உங்களுக்கு ஒரு எழுத்துக்கு 10 நன்மை கிடைக்கும். ரமதானுடைய காலத்தில் நிறைய நன்மை கிடைக்கணும்னா அதுக்கு ஒரு சிறப்பான மற்றும் ஒரு வழி குர்ஆனை நிறைய ஓதுறது. ஒரு எழுத்துக்கு 10 நன்மை. அலிஃப் லாம் மீம் என்று நீங்கள் ஓதுறீங்கன்னு சொன்னால், அலிஃப் லாம் மீம்ங்கிறது ஒரு எழுத்து இல்லை. அலிஃப் என்பது ஒரு எழுத்து, லாம் என்பது ஒரு எழுத்து, மீம் என்பது ஒரு எழுத்து. எனவே நீங்கள் அலிஃப் லாம் மீம் என்று ஓதினா உங்களுக்கு 30 நன்மை கிடைச்சிடும். இப்படி ஒவ்வொரு எழுத்துக்கு 10 நன்மைகளை பெற்றுத்தருகின்ற ஒரு சிறப்பான வணக்கமாக உலகத்தில் இருக்கிற புத்தகங்கள் ஏடுகளில் குர்ஆன் தான் இருக்கிறது. குர்ஆனை தவிர வேறு எந்த புத்தகத்தை நாம் படித்தாலும் அதற்கு இத்தகைய சிறப்பான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. எனவே சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ரமதானுடைய காலத்தை அமல்களால் அலங்கரிப்பதற்கு தயாராகுகின்ற நாம் கட்டாயம் இந்த ரமதானுடைய காலத்தில் நிறைய குர்ஆனை ஓதும். என்னிடத்தில் ஒரு சகோதரி கேட்டார், மௌலவி, நான் 9-10 ஒரு மாதத்தில் 9-10 தடவைகள் குர்ஆன் ஓதி முடிச்சிடுவேன். ஆனால் சிலாக்கள் சொல்கிறாங்க 3 நாளைக்கு மேலே அதுக்கு இடையில் காலப்பகுதியில் குர்ஆனை ஓதி முடிக்கக்கூடாதாம்னு சொல்கிறாங்க. அப்படி செய்யக்கூடாதா என்று கேட்டார். இன்றைக்கும் அப்படியான ஈமான் உள்ளவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு மாதத்துக்கு 9 தரம் 10 தரம் குர்ஆன் ஓதி முடிக்கிறது. நாம் வருஷத்தில் ஒரு தரம் ஓதி முடித்தாலே பெரிய சாதனை. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கட்டாயம் இந்த அமல் விஷயத்தில் நாம் எல்லாரும் டோட்டலி மிகவும் பலவீனமானவர்களாக இருக்கிறோம். நாங்கள் ஃபேஸ்புக்காக செலவழிக்கிற நேரம், வாட்ஸ்அப்புக்காக செலவழிக்கிற நேரம், சமூக வலைத்தளங்களில் செலவழிக்கிற நேரம், இன்னொரு விடயங்களில் நாங்கள் செலவழிக்கிற நேரம் மிக அதிகமானது. இந்த ரமதானுடைய காலத்தில் ஒரு அரை மணி நேரத்தை குர்ஆனை ஓதுவதற்கு நாம் ஒதுக்கி இருந்தாலும் ரமதானில் 2-3 தடவைகள் குர்ஆனை ஓதி முடிக்கிற சந்தர்ப்பம் நமக்கு கிடைத்துவிடும். எல்லாம் வல்ல அல்லாஹ் தஆலா அந்த பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கு தர வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்தில் நான் பிரார்த்தனை புரிந்து கொள்கிறேன். அன்புக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த ரமதானுடைய காலத்தில் நாங்கள் செய்கின்ற ஒரு சிறப்பான வணக்கம் நாங்கள் அதிகமாக தர்மம் செய்வது. ரமலானை இபாதத்துக்களால் வணக்க வழிபாடுகளால் அலங்கரிக்க விளைகின்ற ஒவ்வொருவரும் கட்டாயம் கவனம் செலுத்த வேண்டிய வணக்கம் அதிகம் தர்மம் செய்வது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளமையாக மற்ற எல்லாரையும் விட அதிகம் தர்மம் செய்கின்ற மனிதராக இருந்தார்கள். ரமலானுடைய காலம் வந்துவிட்டால் மிக வேகமாக அதிகம் தர்மம் செய்கின்றவர்களாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருப்பார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கூறுகிற செய்தியை நாங்கள் படிக்கிறோம். ரசூலுல்லாஹ் வளமையாகவே கொடைவள்ளல்,
தாராளமாக கொடுப்பார், கணக்கு பார்க்காமல் கொடுப்பார், வறுமையை அஞ்சாமல், கஷ்டத்தை அஞ்சாமல் கொடுப்பார், நாளைக்கு வேண்டும் என்று யோசிக்காமல் கொடுக்கின்ற ஒருவராக இருந்தார். அதில் விசேஷமாக ரமலானுடைய காலத்தில் அந்த விடயத்துக்கு அதிக கவனம் செலுத்தக்கூடியவராக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தார்கள். குறிப்பாக ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் வந்து ரசூலுல்லாவை சந்திக்கிற அந்த சந்தர்ப்பங்களில் கூட ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய தர்மம் செய்கின்ற மனிதராக இருந்தார்கள் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் சொல்வார்கள். ஆக அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த ரமலானுடைய காலத்தில் நிறைய நன்மைகள் செய்ய வேண்டும், நன்மைகளால் இந்த ரமலானை அலங்கரிக்க வேண்டும் என்று சொல்லுகின்ற நாம் ஒவ்வொருவரும் எங்களுடைய பொருளாதாரத்தில், எங்களுடைய உழைப்பில், எங்களுடைய வருமானத்தில் இருந்து ஏழை எளியவர்களுக்கும் தேவையுடையவர்களுக்கும் பொதுவான விஷயங்களுக்கும் அதிகம் செலவழிக்கின்ற ஒரு காலகட்டமாக இந்த ரமலானுடைய காலகட்டத்தை நாங்கள் ஒவ்வொருவரும் ஆக்கிக் கொள்ள வேண்டும். எங்களிலே அதிகமானவர்கள் இருக்கிறார்கள், இந்த ரமலான் வந்துச்சு, நோம்பு வந்துச்சு, நிறைய குடும்பத்தில் நிறைய பேர் வசதிக்காரர்கள்லாம் இருந்தாங்க, ஆறு நமக்கு என்னத்தை தந்தாங்க அப்படின்னு கேட்குறார்கள். அந்த கேள்வி நமக்கு வேணும். இந்த ரமலானுடைய காலம் தர்மம் செய்வதற்கு மிக சிறப்பான காலம். இந்த காலப்பகுதியில் நான் யாருக்கு இதை கொடுத்தேன், என்னால் எவ்வளவு செலவு செய்யப்பட்டது, ஏழை எளியவர்களுக்கு, கஷ்டப்பட்ட மக்களுக்கு, பொதுவான விஷயங்களுக்கு, ஒரு பாடசாலைக்கு, ஒரு பள்ளிவாசலுக்கு, ஒரு மதரசாவுக்கு மற்றும் உண்டான சமூக நல திட்டங்களுக்கு என்னால் என்ன தர்மம் செய்யப்பட்டது என்று யோசிக்கின்றவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், எப்போதும் கொடுக்கும் கைதான் மேலானது, வாங்குகின்ற கை கீழானது தான். எப்போதும் நாம் கொடுக்கின்றவர்களாக எங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். மற்றவரிடத்தில் கை நீட்டுகின்றவர்களாக, மற்றவரிடத்தில் எப்போதும் எதிர்பார்ப்புகளோடு இருக்கின்றவர்களாக எங்களை ஆக்கிக்கொள்ளக்கூடாது. இந்த ரமலானுடைய காலம் கொடுக்கின்ற காலமாக இருக்கின்ற காலப்பகுதியாக இருப்பதன் காரணமாக அதிகம் தர்மம் செய்கின்ற விஷயத்தில் கூடுதலான கவனம் செலுத்தி இந்த ரமலானுடைய சிறப்பை அடைந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுமாறு நான் உங்களை கேட்டுக்கொள்பவனாக இருக்கிறேன். மொத்தத்தில் அன்புக்குரிய சகோதரர்களை, இந்த காலத்தில் நாங்கள் செய்கிற சிறப்பான வணக்கங்கள், ரமலானுடைய நோன்பு இருக்கிறது, இரா வணக்கம் இருக்கிறது, 5 நேர தொழுகை இருக்கிறது, தான தர்மங்கள் இருக்கிறது, இதே போன்று குர்ஆன் ஓதுகின்ற விஷயம் இருக்கிறது, இஸ்திக்ஃபார், தௌபா, ஸலவாத் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தந்த எத்தனையோ சிறப்பான வணக்கங்கள் இருக்கிறது. அந்த வணக்கங்களை எல்லாம் அதிகம் இந்த காலப்பகுதியில் செய்கிற மனிதர்களாக நாங்கள் எங்களை ஆக்கிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாளைக்கு 70 தடவைகள் அல்லாஹு தஆலாவிடத்தில் தௌபா செய்கின்றவராக, இஸ்திக்ஃபார் செய்கிறவராக இருந்தார்கள். சில அறிவிப்புகளில் ஒரு நாளைக்கு 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்கின்றவர்களாக இருந்திருக்கிறார்கள் என்ற ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்வியலை நாம் படிக்கிறோம். உண்மையில் அந்த பயிற்சியை நாளாந்தம் தினந்தோறும் செய்ய வேண்டியவர்களாக நாம் இருந்தாலும் அந்த பயிற்சியை ரமலானுடைய காலத்தில் ஒவ்வொரு நாளைக்கும் விடாமல் அந்த பண்பாட்டை, அந்த பயிற்சியை நாம் செய்கிற போது உயர்தரமான உன்னதமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பு நம் எல்லோருக்கும் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், யார் லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹ் லஹுல் முல்கு வ லஹுல் ஹம்து வ ஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர் என்ற திக்ரை ஒரு நாளைக்கு 100 தடவைகள் ஓதுகிறாரோ அவருக்கு 10 அடிமைகளை உரிமையிட்ட நன்மை கிடைக்கும். அவருக்கு 100 நன்மைகள் பதிவு செய்யப்படும், 100 பாவங்கள் அடிக்கப்படும், 100 அந்தஸ்தால் அவர் உயர்த்தப்படுவார். ஷைத்தானுடைய கெடுதியிலிருந்து பாதுகாக்கப்பட்ட மனிதராக அவர் இருப்பார். அன்றைய தினம் அவரை போன்று வணக்கம் செய்தவர்கள் ஒரு யாரும் இருக்க மாட்டார்கள். அவரை விட கூடுதலாக யாராவது இந்த திக்ரை கூடுதலாக சொன்னாலே ஒளியே என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார். இதெல்லாம் நாம் அன்றாட வாழ்விலே ஓதி அதிக நன்மைகளை பெறுவதற்கான திக்ருகள். அதை அன்றாடம் நாம் செய்ய தவறினாலும், குறிப்பாக ரமலானுடைய காலத்தில் ஒவ்வொரு நாளும் இத்தகைய சிறப்பான திக்ருகளை நாங்கள் தினந்தோறி ஓதி அதற்காக நேரங்களை ஒதுக்கி நன்மைகளை செய்கின்றவர்களாக வருகிற போது நிச்சயமாக இந்த ரமலான் மூலமாக அதிக பயனடைந்தவர்களாக, அதிக அடைந்த பாக்கியசாலிகளாக நாங்கள் ஒவ்வொருவரும் நிச்சயமாக இருப்போம். அன்புக்குரிய சகோதரர்களே, பெரியோர்களே, இந்த ரமலான் நம்மளை விட்டு பிரிகிற போது நாம் யாரும் அந்த ரமலான் மூலமாக கிடைக்கின்ற பாக்கியங்களை இழந்த, கை செய்தப்பட்ட, சபிக்கப்பட்ட மனிதர்களாக நாங்கள் ஆகிவிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதன் நாசமாவை போவான். யாரென்றால் ரமலான் மாதம் வந்தும் அந்த ரமலான் மாதம் அவனை கடந்து செல்கிறது, அவன் செய்த பாவங்களுக்கு அவனுக்கு மன்னிப்பு கிடைக்கவில்லை.
என்ற நிலையில் ஒரு மனிதனை ரமலான் கடந்து செல்லுமாக இருந்தால் அவர் உண்மையாகவே அழிந்து போக வேண்டிய, நாசமாக போக வேண்டிய மனிதர் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை சபிக்கிறார்கள். அத்தகைய சாபத்துக்குரிய மனிதராக, இந்த ரமலானை கடக்கின்ற மனிதர்களாக நாம் இருந்துவிடக்கூடாது. நிச்சயமாக இந்த ரமலான் நம்மை விட்டு பிரிகிற போதும், அந்த ரமலானை நாம் சந்திக்கிற போதும், பிரிந்து செல்கிற போதும் ஒரு ஆத்மார்த்தமான ஒரு உள்ளுணர்வு, ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம், என்னுடைய வாழ்வில் நான் கடந்த காலங்களில் சந்தித்த ரமலானை விட ஒரு புதுமையான ரமலானை இந்த ரமலானிலே நான் சந்தித்திருக்கிறேன், இந்த ரமலான் என்னுடைய வாழ்விலே பாரிய மாற்றங்களை உண்டு பண்ணிவிட்டு செல்கிறது என்ற அந்த பயிற்சியோடு, பாடத்தோடு இந்த ரமலான் செல்லுமாக இருந்தால் நிச்சயமாக நாம் பாக்கியசாலிகளாகும். இல்லை என்றால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் சபிக்கப்பட்ட துரதிஷ்டமான மனிதர்கள் நாங்கள் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எங்களுடைய கடந்த கால பல ரமலான்கள் அப்படித்தான் போய்விட்டது. சிலருக்கு ரமலான் நோன்பு மட்டும்தான், நோன்பு பிடித்தல் என்பதை தவிர வேறு கிடையாது. அந்த நோன்பை கூட சரியாக முறையாக பிடித்தார்களா என்பது அது கேள்வி வேறு. எந்த வணக்கமும் கிடையாது, கியாமுல்லையிலும் இல்லை, 5 நேர தொழுகையும் ஒழுங்க கிடையாது, குர்ஆனை தொட்டு பார்த்ததும் கிடையாது, திக்ரு தஸ்பீகள் செய்தது கிடையாது, எந்த ஒரு அமலும் கிடையாது. அவங்களோட ரமலான் ஏனைய காலங்களிலிருந்து வித்தியாசப்பட்டது. எப்படி வித்தியாசப்பட்டது? பொழுதுபோக்கு அம்சங்களால் அதிகமாக மெச்சு விளையாடி இருக்கிறார்கள், அதிகமாக ரோட்டை குரோஸ் பண்ணி மத்தாக்களுக்கு இடையூறு கொடுத்து விளையாட்டுக்களை செய்திருக்கிறார்கள், மற்றவருடைய முசீபத்துக்களையும் பதுவாக்களையும் பெற்றிருக்கிறார்கள், ஏச்சு பேச்சுக்களை பெற்றிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுக்கு அந்த ரமலான் அவர்களை கடந்து சென்றது. இன்னும் கொஞ்சம் விசேஷமாக சொல்ல போனால் கொஞ்சம் கூட சாப்பிட்டுருக்கிறார்கள். ஏனைய ரமலான் ஏனைய காலங்களை விட அதிகமாக வகை வகையாக சமைச்சு சாப்பிட்ட ஒரு காலம் என்பதை தவிர வேறு எந்த நிலவையும் ரமலான் அவர்களுக்கு கொடுக்கவில்லை. உண்மையில் இந்த ரமலானுடைய காலம் அது எங்களுக்கு இத்தகைய ஒரு நிலையில் தான் கடந்து செல்லுமாக இருந்தால் மிக ஒரு அபாக்கியவான்கள் நாங்கள், துரதிஷ்டமான மனிதர்கள். என்னுடைய அலுவலகத்தில் வேலை செய்கிற ஒரு நண்பர் கேட்டார், முதலவே உங்களுக்கு நோன்பு காலம் வந்தால் நிறைய காசு மிஞ்சுமேனு. ஏனென்று கேட்டேன். நீங்கள் காலையில் சாப்பிட்றல, பகலையில் சாப்பிட்றல, இதெல்லாம் மிச்சம் தானே. மனசுக்குள் சிரித்து கொண்டு சொன்னேன், ஓ மிச்சம் தானே. நம்ம எல்லாருக்கும் தெரியும், நம்முடைய மனசாட்சி ரமலானுடைய காலத்தில் நமக்கு செலவு கூடையா குறையா? நம்ம எல்லாருக்கும் டபுள் ட்ரிபிள் செலவு. ஒழுங்காக நாம் முடிச்சிருந்தா அப்படி செலவு வந்திருக்காது, செலவு வரப்படாது. நாம் எல்லாரும் மிச்சப்படுத்திருக்கணும். வளமையாக 1 லட்சம் செலவாகிறவருக்கு ரமலானுடைய காலத்தில் 50 செலவாயிருக்கணும். என்ன வீட்டுக்கு அவ்வளோ முதல் சாப்பாடு சாப்பிடல, காலை சாப்பாடு சாப்பிடல, பின்னருக்கு மாலை நேர சாப்பாடு இல்லை, இஃப்தார் அந்த சஹர். ஆனால் அதுக்காக நம்ம செலவழித்தது எல்லாத்தையும் ஓவர்டேக் பண்ணுற மாதிரி நிறைய அள்ளி செலவழித்து போட்டு கடைசியில் அந்த ரமலானில் நாம் பெற்ற பாடமும் பயிற்சியும் ஒரு அமலும் கிடையாது. நல்லா திண்டது மட்டும்தான். நல்ல இஃப்தார், நல்ல சஹர், நல்ல தூக்கம், இதுதான் நமக்கு கிடைச்சி. அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பாடத்தை பயிற்சியை தருகிற ரமலானாக மீண்டும் இந்த ரமலான் நமக்கு வருமாக இருந்தால் உண்மையிலே நானும் நீங்களும் அபாக்கியவான்கள், துரதிஷ்டமான மனிதர்கள். இந்த ரமலானுடைய யதார்த்தத்தை, உண்மையான தத்துவத்தை புரிந்து கொள்ளாத மனிதர்கள். எனவே அந்த நிலையிலிருந்து விடுபட்டு இந்த ரமலானை முறையாக சந்திப்பதற்கும், முறையாக நாங்கள் ஒவ்வொருவரும் நல்ல முறையில் பயன்படுத்துவதற்குமான ஒரு சந்தர்ப்பமாக, காலமாக, நன்மைகளை அறுவடை செய்கின்ற ஒரு பருவ காலமாக இந்த ரமலானை நாங்கள் மாற்றிக்கொள்வோமாக. அதற்கான பயிற்சியை, அதற்கான பக்குவத்தை, அதற்கான மனோவலிமையை எல்லாம் வல்ல இறைவன் பேசிய எனக்கும் கேட்டுக்கொண்டது உங்களுக்கும் தந்தருள் புரிவானாக என்று பிரார்த்தனை செய்து என்னுடைய உரையை நான் முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.